ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதுதான் செம்பரி ஆடு அடைக்கிற அந்த காலத்து படல்னு சொல்லுவாங்க. இப்போ பொங்கல் நெருங்கி வர்றதுனால இதை வந்து புதுசாக மேக் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு இடத்துக்கு வந்தேன். இங்கே பார்த்தா இங்கே பாருங்க உள்ள செம்பரி ஆடெல்லாம் இருக்குது. அது எப்படி கட்டுறாங்கன்னு இப்போ உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அண்ணனும் இங்கே ஒரு ஐயா இருக்காங்க. அவங்க வந்து அப்பத்துலேருந்தே இந்த ட்ரெடிஷ்னல் மாறாமல் அவங்க வந்து இங்கே பாருங்கள் எப்படி கட்டுறாங்கன்னு. இது வந்து ஏதோ ஒரு அமாவாசையோ பௌர்ணமிக்கு முன்னாடியே வெட்டணுமா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது வந்து உளுத்து போகாதான். இந்த 3 வருஷம் கூட தாங்குமா. ஆமாம், இது மாதிரியெல்லாம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, யாரெல்லாம் இது மாதிரி ரெடி பண்ணி இன்னும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் இந்த இங்கே பாருங்கள் ஒரு பெரியவர் இருக்காங்கல்ல, அந்த ஐயாவோட வேலை தான் இது பூரா. இந்த ஐயா வந்து நல்லா பேசுவாங்க. ஐயா வந்து இந்த படலை பற்றி சொல்லுவாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, அந்த படல் எப்படியெல்லாம் செய்யணும், இது என்னன்னுட்டு. செஞ்சுட்டு தானே இருக்கா, இப்போ செய்கிற மாதிரியே தான் செய்யணும். இது எப்போங்க ஐயா அந்த குச்சியை வெட்டணும்? அம்மாவாசி டயத்துலக்கு முன்னுக்கால வெட்டணும். பௌர்ணமிக்கு மேலே. உங்கள் முகத்தை காட்டுங்க ஐயா கொஞ்சம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. எங்கள் ஐயாவுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஐயா அந்த காலத்து ஆளாக இருந்தாலும் நிறைய சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள் ஐயா. அங்கே ஒரு அண்ணன் இருக்காங்களா, அந்த அண்ணன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேறேன்னு ஐயா திட்டி இப்போ கூப்பிட்டு வந்து இதை புண்ணை வைக்கிறாங்க. ஐயா குச்சியெல்லாம் வெட்டி வச்சு அப்படின் போது ஐயாவுக்கு அப்புறம்லாம் இதெல்லாம் செய்வாங்களா என்னென்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் இதெல்லாம் புதுசாக இருக்குது, நீங்களாம் இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஐயா சொல்லுங்கள் ஐயா, இது எத்தனை வருஷத்துக்கு தாங்கும் இந்த குச்சி? இந்த குச்சி வந்து சராசரி குறைஞ்சது ஒரு 5 வருஷமாவது இருக்குது. இது மூங்கில் தான்? மூங்கில் தான். சரி சரி சரிங்க. இங்கே ஒரு குச்சி இந்த இப்படி நீளமாக வச்சுருக்கீங்களா, அந்த குச்சிக்கு பேர் என்னதுங்க ஐயா? தொட்டு. தொட்டு. இது இருந்தால் தான் படம் நட்டாமல் இருக்கும். ஓகே சரிங்கய்யா. நல்லா இருக்கு. நட்டாமல் இருந்தால் தான் இந்த படம் நட்டாமல் இருக்கும். இது பொங்கலுக்கு என்ன பண்ணுவீங்க இதை தூக்கி வச்சு? தூக்கி வச்சு ஆவரம்பூ, பாலக்கொலை, கண்ணுப்புள்ள பூவு 3 முடிக்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டு படலில் எடுத்து சொருகணும். சரிங்கய்யா. அன்னைக்கு சொருகுனாத்தான் நம்ம செஞ்ச வேலைக்கு மரியாதை. சரிங்கய்யா சரிங்கய்யா. ஆடு மாடு எல்லாம் சேர்த்துட்டு போங்க. அந்த இந்த அண்ணனை எடுக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் அதில் உழைப்புதே. வேணான்னு வெக்கப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அண்ணா கொஞ்சம் உங்கள் முகத்தை கொஞ்சம் காட்டுங்கண்ணா. வெக்கப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல பாருங்கள். ஐயோ, எங்கள் ஐயாவுக்கு இருக்கிற தில்லு இந்த அண்ணனுக்கு இல்லை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஐயா தான் அவர். நல்லா பண்ணியிருக்காங்களா? இது மாதிரி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். எங்கள் சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.